என்னப்பா இன்னைக்குமா நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ்ல சர்ச்சுக்கு போயிட்டு ஹோட்டல் போயிட்டு வருவோமா? ஆமா, இவருக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கணும் தலையே வெடிச்சிடும். என்ன சொல்றது இருக்கட்டும், பையன் என்ன பண்றான்னு பாரு. ஆமா, என் பையனை பத்தி பேச உனக்கு நாளே ஓடாது. என்னத்த பண்ணி கிழிச்சிட்டான்? ஒரே திங்கிறதும் தூங்குறதும் ஊர் சுத்துற ஜோலியாவே வச்சிருக்கான். பிரின்சி, காட்வின் கிளம்ப சொல்லு. ஆமா, நீங்க சொன்னோன்னே கிளம்பிட்டு தான் மறுவேளை பாப்பான். டே காட்வின், காட்வின். ஏய், ஏன் கத்துற? என்ன வேணும்? 10,000 ரூபாய் பணம் வேணும், சரியா? என்ன வேணும்னு கேக்குற? அம்மா உன்னை கிளம்ப சொன்னாங்க, எந்திரி. எங்க? கிறிஸ்மஸ்ல சர்ச்சுக்கு தான். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அம்மா நீயாச்சு உன் பையனாச்சு. காட்வின், எலும்பு சர்ச்சைக்கு போகணும்ல. ச்சே, எம்மா தூங்க விட்டியா நிம்மதியா? நான் வரல. டே, ஆண்டவர் தேணும்டா. எனக்கு தெரியும், நீ போமா. சரி வாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நடக்கிற எல்லா கருத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. குறிப்பாக காட்வின்காக ஜெபிக்கிறோம், அவன் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்ச நல்ல பிதாவே, ஆமென். சரி வாங்க, நம்ம சர்ச்சுக்கு போவோம். எம்மோ போறதான் போற, அப்படியே ஒரு காப்பி போட்டு தந்துட்டு போ. இதெல்லாம் என்னைக்கு திருந்த போதோ, இந்த வரையும் தேட மாட்டேக்கான், சர்ச்சுக்கும் வர மாட்டேக்கான். போகிற போக்கில் பார்த்தா நம்மளை எங்கே சிக்க வைக்க போகிறான்னு தெரியல. அவன் முதல்ல எந்த சிக்கலையும் மாட்டாம இருந்தா சரிதான். அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. எவன்டா இது காலங்காத்தால ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறது? குமாரா, என்னடா மச்சான்? டேய், ஊரே களைகட்டி இருக்கு, நீ ஏன்டா தூங்கிட்டே இருக்க? வாடா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். சரிடா வரேன். இரு, நான் உங்க வீட்டுக்கு வரேன். டேய் மச்சான் வாடா. டேய் மாப்பிள்ள, என்ன வழக்கம் போல அதே ரீலா? எப்படிடா சொல்ற? அதான் உங்களையே எழுதி ஒட்டியிருக்கேடா. சரி வாடா போலாம். டேய், இங்கிருந்து பைக் எங்கடா? அது எங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாடா. அப்புறம் எப்படி போறது? நமக்கில்லாத எதுலையா போவோம். சரி வா போலாம். டேய், பஸ்ல போலாமா? சரிடா, அப்படி பீச் போயிட்டு வந்துடலாம். சரி வா. டேய், எந்த காலத்து பஸ்ஸோ தெரியலையே, எல்லாம் அந்த விழுந்துரும் போல இருக்க. வேற வழி இல்ல, வா போவோம். டிக்கெட் 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 டிக்கெட். ஏய், படியிலேருந்து மேலே ஏறுங்கடா. டயரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே வச்சு எண்ணெயில் நொங்க எடுப்பாங்க. என்னடா பஸ் ஓட்டுறான்? ஏற முஸ்லேயே நினச்சேன் இந்த பஸ் லட்சணத்தை. இப்படியே போனால் பீச்சுக்கு போமா இல்லை மேலே போகுமான்னு தெரியலையே. ஆமாண்டா மச்சான், கண்டக்டரையும் பாரு, ஊதுனா பறந்துருவான் போல. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். டேய் மச்சான், கண்டக்டரை கொஞ்சம் கலாய்ப்போமா? சரிடா, ஓட்டத்தை ஆரம்பி. தம்பி டிக்கெட். அண்ணா, தம்பிலாம் வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். டே டிக்கெட் ஏறா. நான் எங்க வச்சேன்? நான் எங்கேயுமே வைக்கலையே. டே டிக்கெட் வாங்கிக்கோன்னு நான் எப்போ உங்ககிட்ட கொடுத்தேன்? நான் கொடுக்குறேன், வாங்கடா. எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. வாங்க போகிற பாரு. அதான் வேண்டான்னு சொன்னேன்ல. டே டிக்கெட் எடுக்கிறியா இல்லை பையனை கட்டுறியா? பையன்லாம் வேண்டாம், பொண்ணு இருந்தா சொல்லுங்க. டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்றா. யோ, நான் பாசியா? நீ பாஸாக இருந்தா ஃபெயிலாக இருந்தா எனக்கு என்ன? முதல்ல டிக்கெட் எடு. யோ பைத்தியம், பஸ் வச்சிருக்கேன்டா. காலங்காத்தால நம்ம உசுரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்காங்க. டிக்கெட் டிக்கெட். ஏமா டிக்கெட் எடுத்தியா இல்லையா? முத்துநகர் பீச் ஸ்டாப்லாம் வந்துட்டு இறங்குறவங்க இறங்குங்க. மச்சான், அந்த கண்டக்டர் ஒன்று ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாடா. ஆமாம், உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும். என்னடா மச்சான், இம்மா பெரிய கூட்டமாக இருக்குது. மாநாடு எதுவும் நடக்குதா? டேய், எல்லாம் நம்ம தூத்துக்குடி மக்கள் தான்டா. நம்ம மக்களோட இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிறோம், இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறோம், மாஸ் பண்ணுறோம். வாங்க மக்களே, எல்லாரும் சிரிங்க பார்ப்போம்.
மச்சான் யாருடா இவன் பேப்பரும் கேக்கும் கொடுத்துட்டு இருக்கான்? டேய் இன்னைக்கு கிறிஸ்மஸ்டா. அப்படியா? அப்ப நீ சர்ச்சுக்கு போலையா? அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது மச்சான். அப்படியா? டேய் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு என்ன தருவ? உனக்கு இல்லாததா? என்ன கேட்டாலும் தருவியாடா? தந்துட்டா போச்சு. டேய் நீ வாங்கி தரதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு வாங்கி தரேன்டா. இருடா நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் மச்சான் இந்தாடா, சாக்லேட் மாதிரி தான், நீயும் போட்டுக்கோ, நம்ம வேற உலகத்துக்கு போயிடலாம். எங்க கொடு பாப்போம். ஆமாண்டா, அச்சா இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ போலீஸ் வராங்களே, நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். டேய் ட்ரக்ஸா யூஸ் பண்றீங்க? வாங்கடா, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. நடங்க ஸ்டேஷனுக்கு. குமார் எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுடா. என்னடா இன்னும் போத தெரியலையா? எதுக்கு சார் என்ன அடிச்சீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? ட்ரக்ஸ் எடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கலையாடா? சார் 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 விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். நான் வீட்டுக்கு ஒரே பையன் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். யாருக்கிட்ட டீல் விடுறேன்? நடடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ சர்ச் வழியா கூட்டு போறாங்களே, யாராச்சும் பார்த்தா அசிங்கமா போயிடுமே. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் ஆள் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நீங்க நிறைய பேர் வெளியில பார்க்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா எதுல சிக்கி இருக்கீங்க அப்படின்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது ஒரு தட்ட கூட அவர் சிக்கவே இல்லை என்றால் அவர் எப்பொழுதுமே தனக்கு துணையாக பிதாவை வைத்திருந்தார். எந்த வஞ்சகத்திலும் அவர் சிக்கல, எந்த ஒரு ஆசையிலும் அவர் சிக்கல, எந்த ஒரு உலக கவர்ச்சியிலே அவர் சிக்கவில்லை. அவருடைய நேரம் வந்த பொழுது தன்னை இந்த உலகத்திலே அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்து அவர் வெற்றியோடு வாழ்ந்தது காரணம் நம்ம எதிலையும் சிக்கிடக்கூடாது என்பதற்காகவே தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி நான் கேட்கலையே. என்னதான் நடிக்கிற? இனிமேல் தான்டா இருக்கு உனக்கு. ட்ரக்ஸ் கேஸ்னா சும்மாவா? யாராலையும் உன்னை ஜாமீன்ல கூட வெளியே இருக்க முடியாது. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை மட்டும் காப்பாத்துங்க. கண்டிப்பா நான் உமக்காண்டி வாழுவேன். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. ஹலோ, யாருமா நீ? ஹலோ, நீங்க யாரு? என் பையன் எங்க? அவன் ஃபோன் எப்படி உங்ககிட்ட? ஏம்மா, உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான், போதை பொருள் கேஸ்ல. ஐயோ சார், என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் சார், விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுவோம். ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க. சார், விசாரிச்சல இவன் கூட இருந்தால ஒருத்தன் ஓடி போனால அவன் தான் மெயினான ஆளா. இவனை வான் பண்ணி விட்டுருவோம். டேய், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே கண்ணில் மாட்டிதான் தொலைச்சிடலாம். டேய், இந்த மாதிரி கேஸ்ல மாட்டோம் யாரும் ஈஸியா தப்பிச்சிட்டேடா. உன் கடவுள்லாம் காப்பாத்திக்காரு, அப்படியே ஓடிடு. ஏசப்பா தப்பிச்சேன். ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, என்னை காப்பாத்திட்டீங்க. அம்மா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல. ஆண்டவரை தேட சொன்னீங்க, அதுவும் நான் கேட்கல. இன்னைக்கு தான் ஏசப்பா அன்பை வளர்ந்துருக்கேன். நான் இனிமேல் ஒழுங்கா இருப்பேன். இந்த கிறிஸ்மஸ் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள். இன்னைக்கு தான் இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்காரு. நான் இந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில இதுவரை அனுபவிச்சதே இல்லை. உங்களுக்கும் இந்த சந்தோஷம் வேணுமா? என்ன மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க பாவத்துல சிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போயிருக்காங்க. நீங்க இந்த நாள்ல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சந்தோஷத்தை எசப்பா நிச்சயம் தருவாங்க.